ஹலோ எவ்ரிவான். நான் எவ்ரிவான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாகர்ஸ், ஃபுட் லவர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், சாப்பாடு செய்கிறவங்க, சாப்பாடு சாப்பிட்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ், புதுசாக ஏதாவது கற்றுக்கிறவங்க, சாப்பாடு தான் உங்கள் உயிர்னு நினைக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்கும் டெய்லி ஒரு கண்டென்ட். ஒவ்வொரு கல்ச்சரோட ஒவ்வொரு டிஷ்ஷஸ், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா இருக்கட்டும், வெஸ்ட் இந்தியா இருக்கட்டும், எல்லா ஏரியாவிலேருந்து கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட கேரளாவோட ட்ரெடிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேரளாவோட சிக்னேச்சர் டிஷ் என்ன, கேரளாவோட கல்ச்சுரல் டிஷ்ஷஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் வந்து சிக்கன் கறி தேங்காய் பாலில் எப்படி செய்கிறது யூஸிங் கோகோனட் மில்க். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காய்கறி ஐட்டம் எடுத்திருக்கோம்னு பார்க்க போகிறோம். பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்கணும். எதுலனா சில்லி பவுடர்லேயும் மஞ்சத்தூள்லையும் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூள்லையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுவோம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி என்னென்ன காய்கறி இருக்குது. ஸோ இது இல்லாமல் செப்பரேட்டாக வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம செப்பரேட்டாக வச்சுருப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் தக்காளி, இது வந்து உருளைக்கிழங்கு. ஸோ எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சியோட பேஸ்ட் எடுப்போம். இஞ்சி ப்ளஸ் பூண்டோட பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த இஞ்சி பேஸ்ட்டை போட்டுருங்க. கொஞ்சம் போல் லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகா போட போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே ஈவனாக ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு லைட்டாக. ஓகே, ஈவனாக ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி கலர் மாறிச்சு பார்த்தீங்களா நீங்கள். ஓகே, ஸோ இதில் மேலே கொஞ்சம் தக்காளி போடுறோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன மசாலா நம்ம எடுக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனியா பவுடரு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, இது வந்து மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர்னு சொல்லுவோம். இது சிக்கன் மசாலா, இது வந்து கரம் மசாலா, இது வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பொடின்னுவாங்க. ஸோ கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறது வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதில் மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி கலர் மாறிச்சு. ஸோ எல்லாம் மசாலா ப்ளஸ் அந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. போட்டு நல்லா ஈவனாக போட்டு அப்படியே ஹீட் பண்ணுங்கள். இதில் மெயின் என்னென்னா ஒரு ஆட் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நடுவில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த சிக்கன் செய்யும் போது தான் அந்த ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லைட்டாக தண்ணி கூட ஊற்றுவோம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். சிங்கிளாக சாப்பிட்றீங்கன்னா பரவாயில்ல, தண்ணி லைட்டாக ஊற்றினா பரவாயில்ல. ஓகே, ஸோ இதில் உருளைக்கிழங்கு கடைசியாக போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டு சிக்கனையும் நம்ம போட்டுருவோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவுக்கு பாயில் பண்ணால் போதும். ஓகே, போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் ஆகிருக்கு. ஸோ தண்ணியை நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதால் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கு, பயங்கர பசி வேறு. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் மிச்சமாக இருக்குமா கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்டிஷனில் வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம எடுக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு கிடச்சது வந்து பவுடர் கண்ணில் கிடச்சிது. நீங்கள் பெஸ்ட்டு இப்போது தேங்காயிலேருந்து உறிஞ்சி எடுப்பாங்களே, தேங்காயில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி கண்டிஷனில் பால் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். ஓகே, ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே மேலே தூவிட்டுடலாம். ஓகே, அந்த ஒரு என்ன இருந்தாலும் ஒரு கருவேப்பிலை இல்லாமல் ஒரு குழம்பு இருக்காதுங்க, அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபைனல் டச்சுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா ரெடி.
ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.